பேய் இருக்கா இல்லையா? இருக்கு. நம்பலாமா? நம்பக்கூடாதா? நம்பியே ஆகணும். கண்டிப்பா இருக்கு. பேய் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காதலர் இதுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஒண்ணுமே தப்பு பண்ணலையே. அவங்க அன்பு வச்சது தானே அவங்க பண்ண தப்பு. முனி அடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. நீ ரோட்ல, அதாவது அகால டைம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகால டைம்ல அவங்க உலாத்துவாங்க. இப்ப மணப்பாக்க கன்னியம்மன் கோயிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மணிக்கு மேல அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தெய்வம் அந்த ஆத்தங்கரையில குளிச்சு மஞ்சள் பூசி அவங்க விளையாடக்கூடியவங்க. உன்னுடைய உடம்ப சுத்தம் பண்றதுக்கும், உன்னுடைய உடம்புல இருக்க எல்லாமே கருமாக்கள் எல்லாம் நீக்கிறதுக்கும், உன்னுடைய இறைவன் இறந்த உடனே லாஸ்டா சிவபெருமான் கிட்ட வேண்டுவாங்க. வாய்க்கரிசி போடுறதுக்கு அவரு தான் நின்று அடிச்சு சொல்லுவாரு, சங்கு ஊதி பிரார்த்தனை வைப்பாரு கடவுள்கிட்ட. இந்த ஆத்மா நல்லபடியா போகணும், எந்த கெட்டது நடந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணி சரியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிப்போம். நீர்மாலை அப்படின்றது உங்களை புனிதப்படுத்தி நல்ல விதமா அனுப்புறதுக்கு தான் நீர்மாலை. அதையே சில ஜென்மங்களுக்கு தெரியாது. ஆன்மீக வேர்ல்டு நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. அகோரகாளி சரஸ்வதி அம்மா. ஸோ நமக்கு நிறைய டவுட் இருக்கு இந்த விஷயத்துல. அவங்க கிட்ட அதை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் முன்னாடி இருக்க வீடியோல எல்லாம் பேசணும். இந்த டைம்ல நீங்க பேசும்போது எல்லாத்துக்கும் இருக்க ஒரு டவுட் தான். ஏன்னா நான் முன்னாடி பேசும்போது கடவுளும் இருக்காங்க, அதே மாதிரி பேயும் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னீங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல, இப்ப இருக்க ஒரு காலத்துல பேய் உண்மையாவே இருக்கா? அது உண்மையை சொல்லணும்னா ஒரு பட டைலாக் மாதிரி கூட நான் சொல்லிக்கிறேன். பேய் இருக்கா இல்லையா? நம்பலாமா? நம்பக்கூடாதா? நம்பியே ஆகணும். கண்டிப்பா இருக்கு. பேய் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காதலர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஒண்ணுமே தப்பு பண்ணலையே. அவங்க அன்பு வச்சது தானே அவங்க பண்ண தப்பு. அவங்க வாழணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. அப்ப அவங்களுடைய அந்த டைம் முடியாம, அவங்க காலங்கள் முடியாம அவங்க இறக்கும் போது அவங்க பேயாதான் சுத்துவாங்க. உண்மையாவே பேயாதான் சுத்துவாங்க. அந்த ஆத்மா கண்டிப்பா பழி வாங்கும். வாங்காமலாம் இருக்காது. பழி வாங்கும். எப்படி பழி வாங்கும் அப்படின்னா, உனக்கு எந்த ரூபத்திலேயாவது நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ஒரு கெட்டது பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு பாதையில போனா முயல் மாதிரிலாம் வரும். ஐயோ முயலுன்னு கீழே இறங்கிட்டா காலி. பராந்து மாதிரி வரும். ஐயோ பராந்து தானே அப்படின்னு கதவை திறந்து பார்த்தீங்கன்னா காலி. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரூபங்கள் எடுத்து வர்றதுதான். இப்ப இந்த பேய் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு ரூபத்துலதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேரு அந்த சின்ன குழந்தைகளுக்கோ இல்ல ஒரு டீனேஜ் பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ நிறைய இந்த டைம்ல இருக்கவங்க நான் கேள்விப்பட்டது அவங்களுக்கு எல்லாம் அதிகமா அந்த பேய் அடிச்சது, முனி அடிச்சது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, நம்மள அறியாம ஒரு விஷயம் பண்றோம், நம்மள மீறி ஒரு விஷயம் நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம், நிறைய பேர் படத்தை பார்த்து கற்பனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. உண்மையாவே பேய் அடிக்குமா? இல்ல இப்ப இந்த முனீஸ்வரன் இருக்கு. முனி அடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. முனி அடிக்கிறது அப்படின்னா நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீ ரோட்ல, அதாவது அகால டைம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகால டைம்ல அவங்க உலாத்துவாங்க. இப்ப மணப்பாக்க கன்னியம்மன் கோயிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மணிக்கு மேல அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தெய்வம் அந்த ஆத்தங்கரையில குளிச்சு மஞ்சள் பூசி அவங்க விளையாடக்கூடியவங்க கன்னிமாருங்க. அதே மாதிரிதான் கிராமத்து தேவதைகள் கிளம்பும் போது யார் எதிரில வந்தாலும் அதை அடிச்சா காலி. அதே மாதிரி கிராமத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, இப்ப நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. நைட்ல லேட்டா வர்றவங்க அவங்க ஒருத்தவங்க ஒரு நான்வெஜ் எடுத்துப்பாங்க. அதுல பேர் சொல்லக்கூடியாத ஒரு நான்வெஜ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க நேரங்கட்ட நேரத்துல போனா கண்டிப்பா அவங்களை தொந்தரவு கொடுக்கும். இது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. அதே மாதிரி தெய்வங்கள் அடிச்சுது அப்படின்னா காப்பாற்ற முடியாது. ஊர்ல சொல்லுவாங்க, அம்பு போட்டா அம்பு எடுக்க முடியாது. ஏன்? நீ கெட்டது பண்ணிட்டு, நீ கெட்டது செஞ்சுட்டு நீ வந்தீன்னா உனக்கு நான் ஏன் எடுக்கணும்? நான் ஏன் உன்னை சரி பண்ணணும்? நான் போகும்போது நீ கிராஸ் ஆகக்கூடாது. எந்த தெய்வமும் வரும்போது ஆக்ரோஷமா தான் வரும், சாந்தமாலாம் வராது. அதே மாதிரி ஒரு தேவதைகளை நம்ம கும்பிடும் போது நம்ம பின்னாடி ஃபுல்லாவே ஆத்மாக்கள் நிற்கும். நிக்காமலாம் இருக்காது. முதல்ல நமக்கு சொல்றது ஆத்மா தான். தெய்வம் டைரக்டா வராது. எந்த தெய்வத்தையும் நீ நேர்ல பார்க்க முடியாது. ஒரு சில டுபாகூர் நாய் சொல்லுது, சடைய போட்டுக்குன்னு
காலில் தண்டைய போட்டுக்கணும்னு சொல்லுது. தெய்வத்தை நான் நேரா பார்த்தேன். தெய்வத்தை நீ நேரா பார்க்க முடியுமா? தெய்வத்தை நீ நேரா பார்த்தீங்கன்னா என்ன ஆவ? எல்லா தெய்வமும் உனக்கு உருவத்திலே வருமா? ஒரு ஒரு தெய்வம் எப்படி எப்படி வரும்னு உனக்கு தெரியுமா? அந்தந்த தெய்வம் அந்தந்த ரூபத்துல மட்டும்தான் வரும். நீ எல்லா தெய்வத்தையுமே நீ நான் நேர்ல பார்த்தேன். நான் இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தேன்னா, அதெல்லாம் சும்மா போலி. அப்படிலாம் எந்த தெய்வமும் உனக்கு டைரக்ட்டா நின்னு அவ்ளோ பெரிய உருவத்த உனக்கு காமிச்சு, உனக்கு இது பண்ணிடாது. நீ எவ்வளத்துக்கு எவ்வளோ புண்ணியம் சேர்க்கிறியோ, நீ எவ்வளத்துக்கு எவ்வளோ நல்ல எண்ணத்தோட நீ கொண்டுட்டு போறியோ அதுதான். இப்ப ஒருத்தன் இறந்துடுறான். ஏதோ ஒரு விஷயத்துல ஒருத்தன் இறந்துடுறான். அவனுக்கு ஏன் நீர்மாலை எடுக்குறாங்க? நீர்மாலை எடுக்கக்கூடிய காரணம் என்ன? எல்லா அங்காளி பங்காளி எல்லா சொந்தமா பேத்தி, பேரன் எல்லாரும் எதுக்கு வராங்க? எதுக்கு எடுக்குறாங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் உன் உடம்ப நீ சுத்தம் பண்ணிக்க முடியுமா? நீ செத்ததுக்கு அப்புறம் உன் உடம்ப காசிக்கு தூக்கின்னு போவியா? போக முடியாது. உன்னுடைய உடம்ப சுத்தம் பண்றதுக்கும், உன்னுடைய உடம்புல இருக்க எல்லாமே கருமாக்கள் எல்லாம் நீக்கிறதுக்கும், உன்னுடைய இறைவன் இறந்த உடனே லாஸ்டா சிவபெருமான் கிட்ட வேண்டுவாங்க. வாய்க்கரிசி போடுறதுக்கு அவரு தான் நின்னு அடிச்சு சொல்லுவாரு, சங்கு ஊதி பிரார்த்தனை வைப்பாரு கடவுள்கிட்ட. இந்த ஆத்மா நல்லபடியா போகணும், எந்த கெட்டது நடந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணி சரியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிப்போம். நீர்மாலை அப்படின்றது உங்களை புனிதப்படுத்தி நல்ல விதமா அனுப்புறதுக்கு தான் நீர்மாலை. அதையே சில ஜென்மங்களுக்கு தெரியாது. அதுவே சில பேருக்கு தெரியாது. நீர்மாலை நீர்மாலை அப்படின்றது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். வயசானவங்களோ இல்ல பருவமோ யாருமே இத்தனை நாள் இத்தனை வருஷம் இந்த உடம்ப வச்சுட்டு இந்த இதுல இருந்துட்ட வாழ்ந்துட்ட, நீ திடீர்னு போகையில நீ ஐயோன்னு போகக்கூடாது. நீ எத்தனை கருமம் பண்ணியிருந்தாலும் எத்தனை நல்லது பண்ணியிருந்தாலும் நீ நல்லபடியா போகணுன்றதுக்காக தான் நீர்மாலை எடுக்கிறது. பந்தல் பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த சூரிய ஒளி அந்த தண்ணியில படக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த இது துணிய பிடிக்கிறது. அவ்வளோ உனக்கு புனிதம் பண்ணி எல்லாம் செய்து உன்னை நல்லபடியா நல்ல மோட்சமா கொண்டுட்டு போய் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அந்த ஹரிச்சந்திரன் கிட்ட ஒப்படைச்சு அதுக்கப்புறம் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு வராங்க. நீர்மாலைக்கு அவ்வளோ ஒரு கதை இருக்கு. இப்ப உங்கள்ட்ட கேட்கணும். நீங்க என்னைக்காச்சும் நேரா பார்த்திருக்கீங்களா? ஏன்னா நாங்க யாரோ பார்த்த மாரி எங்களுக்கு தோணல. அதனால தான் எங்களுக்கு மேபி அதுல நம்பிக்கை இல்லையோ! அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா நாங்க கண்ணார அந்த விஷயத்த பார்த்ததில்ல. நெறைய பேர் சொல்லுவாங்க, சவுண்ட் கேட்குது. ஏதோ அழுகுற சவுண்ட் கேட்குது, சலங்க சவுண்ட் கேட்குது. நெறைய விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா நாங்க எதுவுமே கண்ணார பார்த்ததில்ல. ஒரு விஷயம் நான் கண்ணார பார்க்குற வரைக்குமே எனக்கு அதுல நம்பிக்கை வராம இருக்கிறது கரெக்ட்டான விஷயம் மாரி தான் நான் பார்க்குறேன். நீங்க என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருக்கேன். கண்டிப்பா பார்த்துருக்கேன். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு மயான பூஜை நம்ம போறோம் அப்படின்னா, மயான பூஜையில போய் சாதாரணமா உட்கார முடியாது. அதுக்கான உடல் கட்டு போடணும். அதுக்காக திசை கட்டு போடணும். அதுக்காக அந்த ஊர் எல்லையில இருக்க தேவதைகளை கூப்பிடணும். அவங்க கிட்ட உத்தரவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு தான் ஹரிச்சந்திரன் கிட்ட போய் நம்ம கேட்கணும். அவரு உத்தரவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போய் உட்கார்ந்து எல்லா விஷயமும் நம்ம செய்யணும். நம்ம சுடுகாடு சொல்றோம்ல, சுடுகாட்டுல காளிய கூட வச்சு கும்பிடுறாங்க, எல்லாமே செய்றாங்கல்ல. நைட் நேரத்துல நீங்க தாராளமா போய் சுடுகாட்டுல படுத்து தூங்கலாம். ஒண்ணும் பண்ணாது. ஏன் அப்படின்னா, எல்லாமே உலர்த்தக்கூடிய டைம் அது. எப்பேர்ப்பட்ட கோவில் கூட சரி, கோவில்ல கூட தங்கி பாருங்க. கோவில்ல விட்டு வெளிப்புறத்துல இருந்தா பயங்கரமான சிலுமிஷமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்க காதால கேட்கலாம். சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோயிலுக்கு ஏன் போறாங்க பேய் பிடிச்சா? ஏன் போய் மரத்துல ஆணி அடிக்கிறாங்க? எதுக்கு அவளுக்கு குருதி நடத்துறாங்க? அக்கிரமம் அநியாயம் பண்றவங்க எல்லாத்துக்குமே கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி அவங்க உடம்புல உள்ள ஆறா எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கோ, கண்டிப்பா உனக்கு ஃபுல்லா ஆக்டிவ் இருக்குன்னா நீ தாராளமா பார்க்கலாம். எல்லாமே உனக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிராது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும். எல்லாருக்கும் காதுல கேட்டுறாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது கேட்கும். சில பேர் அதுக்காக தேவதைகளை வச்சு கும்பிடுறாங்க. மோகினியை வழிபடுறோம், எட்சினியை வழிபடுறோம், எல்லாமே வழிபடுறோம். அதே மாதிரி காட்டேரி அம்மாவை வழிபடுறோம், எல்லாமே உணர்த்துறாங்க. காட்டேரி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமானவ. அவளும் இடுகாட்டில் தான் இருப்பா. அவளை கும்பிடுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அவள் நல்லதும் செய்வா, கெட்டதும் செய்வா. எப்பயுமே நம்ம ஒரு தெய்வம் இப்போ மசான கொலை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த தெய்வத்துக்கு ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயன் மதுரை வீரன் ஆடுவான் கத்தி மேலே. அதுக்கப்புறம் முனீஸ்வரருடைய மனைவி தான் காட்டேரி. அந்த மாதிரி எல்லா தேவதைகளையும் வச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு தேவதையும்
நம்ம அழைச்சிட்டு போகிறது. முன்னாடி வந்து முனீஸ்வரர் போவாரு, பின்னாடி வந்து காட்டேரி அம்மா போவாங்க. அதுக்கு அடுத்து எல்லாமே போவாங்க. வரிசையாக இன்னமும் காட்டேரி அம்மா கும்பிட்றவங்களாம் அது என்ன பழக்கவழக்கம்ன்றது தெரியாமயே கும்பிடுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. முனீஸ்வரருக்குமே நிறையா இருக்கு. முனீஸ்வரர்லயே நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பூஜை, ஒரு வழிபாடு. ஏன்னா இவங்க எல்லாமே ஆக்ரோஷமான தெய்வம். அதனால நம்ம பார்த்து தான் அது எல்லாமே வழிபடணும். ம். கெட்டது இருக்கு, இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா கெட்டது இருக்கு. சில பேர் கற்பனையாலேயுமே வந்து இது பண்றவங்களும் இருக்காங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன். ஏன்னா கழுப்பு எடுக்கும்போதெல்லாம் தெரியும். ஒரு பேய் பிடிச்சவங்க கிட்டலாம் வந்து இது பண்ணுவாங்க. அது எல்லாருமே பார்க்க முடியாது. அதோடைய அந்த இது இருந்தா மட்டும்